ஒதுக்குப்புறத்தில் கிடந்த சாக்கு மூட்டை. சாக்கு மூட்டையை திறந்து பார்த்த கிராம மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சாக்கு மூட்டைக்குள் தலை துண்டாக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்த மூதாட்டி. போலீசாரின் இறுதி விசாரணையில் காத்திருந்த ட்விஸ்ட். மூதாட்டி கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? பொய்தர்பூர் கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமா பொதுமக்கள் சில பேரு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப அங்கிருந்த தோட்டத்துல ரத்தம் படிஞ்ச சாக்கு மூட்டை ஒண்ணு கடந்திருக்கு. இத பார்த்த பொதுமக்கள் அந்த சாக்கு மூட்டைய திறந்து பார்த்திருக்காங்க. அதுல மூதாட்டி கலாவதி தலை தனியா உடம்பு தனியான்னு ரத்த வெள்ளத்துல கொடூரமா கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த மருமகள் உத்திரா தேவி மூதாட்டியோட சடலத்தை கட்டி பிடிச்சு அழுது இருக்காங்க. அப்ப அங்கிருந்த போலீஸ் கலாவதியை யாரு கொன்னா, உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மருமகள் உத்திரா தேவி, நான் வேலை விஷயமா வெளியில போயிட்டேன், எங்க அத்தை உயிரிழந்த விஷயம் எனக்கே இப்பதான் தெரியும்னு சொல்லிட்டாங்க. கிராம மக்கள் கிட்ட இருந்தும் எந்த ஒரு துப்பம் கிடைக்காததுனால போலீசார் அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல வெளியாட்கள் யாரும் கிராமத்துக்குள்ள வந்த மாதிரி தெரியல. இதனால கிராமத்துக்குள்ள இருக்கிற யாரோதான் கலாவதியை கொன்னு இருக்கணும்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் முதல்ல கலாவதி வீட்டுல உள்ளவங்க கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க. முதல்ல உத்திரா தேவி கிட்ட அரை மணி நேரம் விசாரணை பண்ணி இருக்காங்க. அடுத்து கலாவதியோட பேத்தி குஷி கிட்டையும் விசாரணை பண்ணி இருக்காங்க. அப்ப 2 பேரும் மாறி மாறி பதில் சொன்னதா சொல்லப்படுது. அதனால 2 பேரையும் தங்களோட கஸ்டடியில எடுத்த போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. மேற்கு வங்கத்தை சேர்ந்த உத்திரா தேவி கணவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால தனது மகளோட தனியா வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கும் உத்தரப்பிரதேசத்துல உள்ள பொய்தர்பூர் கிராமத்தை சேர்ந்த கலாவதியோட மகன் ராஜேஷுக்கும் திருமணம் ஆகி இருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மகள்னு 2 பசங்க இருக்காங்க. ஆனா ஆரம்பத்திலிருந்தே கலாவதிக்கு குஷிய சுத்தமா பிடிக்கல. குஷி உத்தராதேவியோட முதல் கணவருக்கு பிறந்ததுனாலையும் அவங்க ஒரு பெங்காலி அப்படிங்கறதுனாலையும் ஆரம்பத்திலிருந்தே பேத்தி மேல வன்மத்தோட இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராஜேஷோட மகன் மகள் மேலையும் பாசம் காட்டின மூதாட்டி குஷி மேல மட்டும் வெறுப்ப அள்ளி கொட்டி இருக்காங்க. இதனால பாட்டிக்கும் பேத்திக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சின்ன வயசுல இருந்து நீங்க என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறீங்க, என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழறீங்க, சித்தப்பாவுக்கு பிறந்த குழந்தைங்க மேல பாசம் காட்டுற மாதிரி என் மேலையும் காட்டுங்கன்னு கேட்டிருக்காங்க குஷி. அத கேட்ட மூதாட்டி, நீ ஒரு பெங்காலி, உன் மேல என்னால பாசம் காட்ட முடியாதுன்னு எரிஞ்சு விழுந்திருக்காங்க. மூதாட்டியோட பேச்ச கேட்ட குஷி கலாவதி மேல கொலை வெறியில இருந்திருக்காங்க. அந்த வெறியே மூதாட்டிய கொலை பண்ணவும் தூண்டி இருக்கு. சம்பவத்தன்னைக்கு உத்திரா தேவி வேலை விஷயமா வெளியில போயிட்டாங்க. அப்ப வீட்ல மூதாட்டி மட்டும் தனியா இருந்திருக்காங்க. அப்ப மூதாட்டிக்கும் குஷிக்கும் பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதனால கோபத்தோட உச்சத்துக்கே போன குஷி வீட்ல வச்சிருந்த கோடாரியை எடுத்து மூதாட்டியோட கழுத்துல சரமாரியா குத்தி தலைய துண்டா எடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல உத்திரா தேவி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப மூதாட்டி உயிரிழந்து கிடந்ததையும் மகள் ரத்தம் படிஞ்ச கோடாரியோட நின்னுக்கிட்டு இருந்ததையும் பார்த்து ஷாக் ஆகி இருக்காங்க. அடுத்து 2 பேரும் சேர்ந்து மூதாட்டியோட சடலத்தை சாக்கு மூட்டையில கட்டி ஊருக்கு ஒதுக்குப்புறமா வீசிட்டாங்க. ஆனா விசாரணையோட முடிவுல இந்த கொலைக்கு தாயும் உறுதுணையா இருந்தது தெரிய வந்திருக்கு. இதனால உத்திரா தேவியையும் மகள் குஷியையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் 2 பேரையும் சிறையில அடைச்சிட்டாங்க.